வணக்கம் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? த கோட்லேருந்து ஒரு செம்மையான தகவல் தான் கிடச்சிருக்கு. அதுதான் நான் அங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு தகவலில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் சொல்ல வேண்டியது, பட் சரியான டைம் கிடைக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. அதுதான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்களே சோஷியல் மீடியாவில் பல பேர் பார்த்துருப்பீங்க. கோட்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு தகவலாக ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. அது சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. அதை பற்றின தகவல் நானும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வச்சுருக்கேன். பட் கன்ஃபார்ம்டான்னு தெரியல. ஆனால் கோட்டில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் மைக் மோகன் இந்த ஒரு படத்தில் ஆன்போர்ட் ஆனார் இல்லையா, அவருடைய போர்ஷனில் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோவாக வந்து 2 பேருக்கும் காம்பினேஷன் சீன் இருக்கிற மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது கன்ஃபார்ம்டாக என்னன்னு நானும் வெரிஃபை பண்ணதுக்காக கேட்டிருக்கேன். தகவல் இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ஷேர் பண்ணிடுவேன். ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. இப்போ அதே மாதிரி கோட்டில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோன்னு தெரியும். அதே மாதிரி இன்னொரு டாக்ஸாக தோனி அவர்களும் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேமியோன்னு சொல்லிட்டு இருக்காங்கள, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இது வரைக்கும் யாருமே ரிவீல் பண்ணாத ஒருத்தர் கோட்டில் கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ அது சொன்னால் கொஞ்சம் எக்ஸைட்டட் தான். பட் நாம் ரிவீல் பண்ண போகிறோம். கோட்டில் வந்து கோட்டுடைய இயக்குனரான வெங்கட் பிரபு அவர்களே ஒரு ரோல் கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவரும் இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் சிவகாசிக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்கல்ல, சூப்பர் இல்லை? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி சிவகார்த்திகேயன் அவர்கள் கன்ஃபார்ம் ஆனதில்லை, தோனி ஆல்மோஸ்ட் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் இப்போ நான் வெங்கட் பிரபு அவர்களும் கேமியோ பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். ஸோ அதோடு இன்னொருத்தரும் இருக்காங்க. பட் எல்லாமே சொல்லிட்டோன்னா எப்படி எக்ஸைட்டட் இருக்கும்? ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருங்க. ஸோ இந்த கேமியோ சொன்னோம் இல்லையா, வெங்கட் பிரபு அவர்கள் வந்துட்டு போகிற மாதிரி, அதுக்கப்புறம் இப்போ தோனி நல்லா பேசிகிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரி ரோலுக்கு வருவாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் தகவலுடன் சந்திப்போம். பாய்.